like I'm floating. Yeah, break out, I've got to see. So guys, welcome back to my channel. Channel புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து R15 வெர்ஷன் 2 எடுக்க போகிறோம்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரியே வந்து நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரியே வந்து நம்மகிட்ட ஒரு சூப்பரான வெர்ஷன் 2 வந்து லாக் ஆச்சு. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் தாங்க. அது வரையும் போயிட்டு நம்ம அப்புறம் ஏன்னா வந்து பைக் வந்து வெர்ஷன் 2 பொறுத்தளவுக்கு எப்படின்னா எங்கேயாவது நான் ஒரு வண்டி பார்த்தேன்னா அது அடுத்த நாள் வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து சேல் ஆயிடுது எப்படியாச்சு. அதனால் வந்து இந்த வண்டி எப்படியாவது மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு கடைசியில் லாஸ்ட்டாக வந்து போயிட்டோம், வேலூர் போயிட்டோம், வண்டி பார்த்தோம். ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒரு லாக் ஆச்சு. ஸோ அந்த வண்டியை வந்து அங்கேருந்து வேலூர்லேருந்து நம்ம மதுரை வரை எடுத்துகிட்டே வந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா அவர் R15 ரெடிங்க. திஸ் இஸ் R15 ஃப்ரம் வேலூர். சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து வந்தாச்சு. ஸோ பிரதர் தான். ஹாய் ப்ரோ, வாங்க. ஃபைனலாக விட்டு தான் இப்போ வந்து வாங்க போகிறோம். வாங்கி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. இனி அவ்வளோதான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வெயிட் பண்ணி இந்த வண்டி எடுக்க போகிறோம். சரி, ஓகே. ப்ரோ கிட்ட இப்போ தான் ஃபைனல் ப்ரைஸ் முடிக்க போகிறோம். பேசிட்டு உங்கள் லைன் போகிறேன். வந்ததுக்கு ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நேம்? இர்ஃபான். நீங்கள்? ஃபைசான். உங்கள் வரணும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஓகே, பைக் வாங்கியாச்சுங்க. BS3 அவர் பைக் இஸ் ரெடிங்க. இனிமேல் தான் நம்மளுக்கு போய் வேலை நிறையா இருக்குது. இப்போ பல்க் எங்கே ப்ரோ இருக்கும்? பெட்ரோல் பல்க்கு அப்படியா? ஏன்னா இப்போ ஏன்னா ட்ரையாக தான் இருக்குது. நான் போய் போட்டு போகிறது நல்லது. இந்த கண்ணாடி இல்லாதது ஒரு பிரச்சனை, பார்க்க முடியும். லைட் எரியுதா? லைட்டு எரியுதா? தெரிய மாட்டுது. சரி, ஓகே பிரதர். ஓகே ப்ரோ. ஆமாம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய். ஸோ ஃபைனலி எடுத்தாச்சுங்க வண்டியை. வா ப்ரோ, போவா. அதுதான் அந்த கோனில் லைட்டாக ஷேக் இருக்குது. அதான் கடக்குன்னு பரவாயில்ல. ஆனால் வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல அந்த பையன். இந்த சாக்கடை மட்டும் இல்லை இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதான் அதுதான் அது நார்மல் ஆயில். அதுதான் நம்ம ஒரு பொறுமையாகவே போவோம். ஒரு சைஸாக ரொம்பவும் விரட்ட வேணாம். அதான் இப்போ வண்டியை மலையில் நிறுத்திடக்கூடாது தண்ணி இன்னில. ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வேலூர்லேருந்து கிளம்பியாச்சு. பெட்ரோலை போட்டு போயிடுவோம். ஃபஸ்ட் ஆத்தாடி இன்னும் ஒரு ஊரே இருக்காங்க. போட்டே போயிருமா? வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். புரியல. ஃப்ரண்ட் கேமரா. இதா இது 35 வரும். அங்கே போடலாமா? கிட்டத்தட்ட இந்த மாதிரி பேசி கடைசியாக லடாக் போகும்போது பேசுனது. அதுக்கடுத்து இப்போ தான் பேசுகிறேன். யூடியூப் வீடியோ எடுக்கிறோம்ல, அதுக்காண்டி. ரெக்கார்ட் ஆகும். ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கும். கேஷ் தான். அவ்வளோதான். தவிரனே பார்த்து மேலே. ரைட். இல்லாட்டி ஃபுல் டேங்க் அடிக்க பாதி ஓடி அடிப்புமா? ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு ஓட. இப்போ வண்டி எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஓட.
சொன்ன மாதிரி 1000 ரூபா தான் அடிக்கும் போல். ரைட், ஓகே. இந்த ஒரு நிமிஷம் இந்தா. ஓகே, அப்பா ஏறுது, ஒன்றா ஏறுது, சக்கு சக்கு சக்குன்னு. சரி, மேப்பை போட்டுருமா? இந்த என் ஃபோனில் போடுறீங்களா? இல்லை 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 இல்லை, என் ஃபோன் வந்து காசு போடணும்ல அப்பப்போ. இது இந்த ஃபோனில் ஓடும். இது சார்ஜ் நிற்காது. செம்மையாக நிற்கும் ப்ரோ. நீ வேறு என்ன சொல்கிறீங்க? 14 Pro Max 5497. டேரெக்டாக மதுரையிலே போட்டுருவோம். டேரெக்டாக மதுரை தான். இனி எங்கே நம்ம நிற்க போகிறோம்? இது காற்று இருக்கா டயரில்? இருக்கு இல்லை, இருக்கே, நல்லா தானே இருக்குது. மோட்டோ விளாக் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆகும். லடாக் போனப்போ மோட்டோ விளாக் பண்ணதுங்க. கடைசியில் இப்போ தான் பண்ணுறோம். அதுலேயும் புதுசாக வாங்கின வெர்ஷன் 2ல் நம்ம வந்து யார் கூட வந்தோன்னா, நம்ம எப்பயும் பார்க்குற வந்து நம்ம ஒரு மெக்கானிக் ப்ரோ ஒருத்தர் இருக்கார் ப்ரோ. அவரோட தான் சேர்ந்து வந்து தான் பார்த்தேன். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அவர் வந்து யமஹா, பஜாஜ், KTM இந்த 3க்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு. வண்டி தரமாக ரெடி பண்ணுவாப்புல. அவரோட தான் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த வண்டிக்கு டாக்டரே அவர் தான் அதனால தான் அவர் கூட வந்து எடுத்தது. ஓகே, அந்த வேலை நிறையா பேசிக்கிட்டே போவோம். இது வந்து சின்ன சின்ன வீடியோவாக தான் வரும். டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது என்னன்றதை வந்து செக் பண்ணுவேனான்னு இப்போ செக் பண்ண மாட்டேன். பட் நம்ம ஊரில் போய் செக் பண்ணலாம். டாப் ஸ்பீடு R15 வெர்ஷன் 2 கிட்டத்தட்ட 2015 மாடலுங்க, BS3. அதனாலே தான் எடுத்தேன் இதை. இன்னொரு வண்டியெல்லாம் சிக்கிச்சுங்க. 2017 மாடலு, ஜஸ்ட்டு 10,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. அது வந்து அந்த அளவுக்கு அப்படியே வேற ஒருத்தவங்ககிட்ட கை மாறிடுச்சு. எனக்கு அப்போயே மனசே விட்டுருச்சு, என்னடா அப்படி போச்சாடா அப்படின்னு. ஏன்னா வந்து கரெக்டாக 70K போட்டிருந்தாங்க. 80 சொல்லி 70K போட்டிருந்தாங்க. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 70 போட்டிருந்தாங்க. 2015 மாடல், BS3 மாடலு. BS3ன்றப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடு, அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். இந்த பையனுமே வந்து செகண்ட்ஸில் தான் எடுத்துருப்பாப்புல போல். நல்லா மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காரு. வேலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஒரு 80க்கு எடுத்துருப்பார் போல் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதனால் வந்து நம்மளும் எடுத்துட்டோம். இதை கிட்டத்தட்ட நம்ம பார்த்து வண்டியை மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் ஓடும். RX 100 ஓட்டுறாங்களே 1980 மாடலவே இப்போ 2024 அது மாதிரி. கரெக்டாக வேலூருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். வேலூர் வந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு 17 கிலோமீட்ரு. வேலூர் அப்படியே வந்து திருவண்ணாமலையிலேருந்து அப்படியே அங்கே சென்னை ரோட்டை பிடிச்சி அப்படியே மதுரை, அப்படியே ரைட் சைடு. இதுதான் இன்றைக்கி பிளான். ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் போக போகிறது கிடையாதுங்க. ஒரு லிமிட்டாக தான் போக போகிறோம். ஒரு 90 to 100 அதைத்தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். நான் ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம கூட வந்து ஒரு தம்பி வராப்புல. அவர் தான் வந்து இந்த பைக்கை மெயின்டைன் பண்ண போகிறதே அவர் தான். ஏன்னா இன்னி வந்து அம்மா வந்து என் RS-ஐ வந்து அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாப்புல. அதனால் வந்து இந்த வண்டியும் அவர் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். அவரை கூப்பிட்டு வந்து தான் அந்த வண்டியை எடுத்துருக்கோம். இங்கே வந்து தான் நம்மளை கூப்பிட்டு போனாங்க. 8:30 கரெக்டாக நம்ம ஒரு 3 மணி 3:30 அந்த இந்த இடத்துல வந்தாங்க. அது அந்த ப்ரோ வந்து கூப்பிட்டு போனார். காரில் வந்து வெறுனா கார் எனக்கு பிடிச்ச வண்டி, அதில் வந்து கூப்பிட்டு போனாப்புல. நான் கூட வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ப்ரோ அந்த பையன் வந்து இந்த வண்டி யூஸே பண்ணியிருக்க மாட்டாப்புல போல். அவரும் செகண்ட்ஸில் தான் எடுத்துருப்பாருங்க போல். அந்த ப்ரோவும் எடுத்து அவர் என்னன்னா கார்லாம் சுற்றுவார் போல். அதனால் வந்து இந்த வண்டி வந்து அதான் ஒவ்வொன்றும் அமையிறது தான். செகண்ட் ஹேண்ட் வண்டியை பொறுத்தளவுக்கு அமைஞ்சா தான். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னி உங்களை கால் பண்ண மாட்டேன் ப்ரோ, இந்த வண்டிக்கு நீ என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு, எது வந்தாலும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னேவும். இந்த வண்டி மெயின்லி வந்து எதுக்கு நம்ம ஸ்பீடெல்லாம் இது பண்ண போகிறது கிடையாது. நல்லா ஸ்டைலாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை எடுத்து ஓட்டணும்னு, அதுக்காண்டி தான் எடுத்தேன் இந்த வண்டியை. வேறு எதுக்காண்டியும் இல்லை, நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிற பொறுத்து தான் இருக்குது. ஆர்காட் ஆனால் நினச்சி வர பார்க்கல வீட்டுலாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுப்பேன்னு. சும்மா ஒரு 10 நாள் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான் யோசித்தேன், ஏன்னா எப்படா எடுக்க போகிறோன்னு. அப்படியே கரெக்டாக எடுத்தாச்சு. இன்னொன்னுங்க, எதுவுமே வீட்டில் இருந்தெல்லாம் வாங்க கிடையாது. அமௌண்ட்லாம் பூராமே என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்கார பசங்கக்கிட்ட டக்குன்னு சொல்லி காசை ரெடி பண்ணி அப்படியே வாங்கினது. ஆனால் இப்போ போனோன்னே வந்து அதை நான் தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 7 hours ட்ராவல் இருக்கும். அப்படியே நம்ம வண்டியை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்.
அதான் பக்கம். இல்லை 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 சார், தேங்க்யூ சார். இல்லை 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 அதான் செய்ய மாட்டார். நம்ம தான் அட்வொகேட் ட்ரெஸ்ஸோடு இருக்கோம்ல. ஸோ அதை ஒன்று சொல்ல மாதிரி தெரியும் பாருங்க. நான் ஆஃபீஸில் இருந்தேன் இங்கே நைட்டு அப்படியே கிளம்பி அப்படியே எங்கள் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் மாற்றலை, ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு யூனிஃபார்மோட இங்கே ஷூவு எதுவும் மாற்றலை, ஜஸ்ட்டு மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே வந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம், வந்தோம், அரை மணி நேரம் பேச்சு போச்சு, அப்படியே இப்போ கிளம்பியாச்சு. உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வராங்க நீங்கள்? வேலூர் இந்த இது ஓகே. வேலூர் இதுதான் வேலூர் போல். வேலூர் வந்தாச்சு. வேலூர் அப்படியே நீ ஸ்ட்ரைட் திருவண்ணாமலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வண்டியை பிடிச்சி அப்படியே அங்கே மாதிரி. இதுதான் பிளான். ப்ரோ மேப்பை போட்டுருமா? போடுங்க. இதான் ஃபோர்ட்டு, இந்த ஃபோர்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. அங்கிட்ட எதுவும் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் என்ட்ரன்ஸா? வேலூர் ஃபோர்ட்டுங்க. இதுக்கு நான் இதுக்கு முன்னாடி இதோட 2-3வது வாட்டி வந்துட்டேன். வேலூருக்குலாம் நம்ம வருவோமாட்டே தெரில. இன்றைக்கி ரெண்டா பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் வேலூரில். இதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்று பயங்கர சுற்று. எப்படி என்ன நீங்கள் சொல்கிறது? நான் போகலாம். சரி ரைட்டு, போயிட்டு ஓட போயிடுவோம். வண்டிக்குங்க அந்த பையன்ட்ட கேட்போமா ஃபோர்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு. நான் அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ இந்த ஃபோர்ட்டுக்கு எப்படி போகிறது? என்ட்ரன்ஸ் இங்கே தானா? இதுதானா? சரி ஓகே ஓகே ஓகே. இந்ததா? போகலாமா? இல்லை போகிறேன். வாவ், வேலூர் ஃபோர்ட். உள்ளே போகுது வண்டியெல்லாம். உள்ளே போகுது. சும்மா போயிட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இந்த கிணக்குள்ள நின்னே எடுக்கலாம். சரியான ஸ்பாட் இது. எடுப்புமா? வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணவா இருக்கட்டுமா? இன்ஜின் சவுண்ட் நல்லா இருக்கா? கிச் 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 கிச்சுங்குது. ஓகே. வேலூர் ஃபோர்ட்டுங்க. ஸோ வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளேயே வந்தாச்சுங்க. எங்க நான் கூட டிக்கெட் எடுக்கணும்னு நினச்சேன். டிக்கெட்லாம் தேவையில்லை போல். பழைய காலத்து கட்டடம் புரிஞ்சுக்கிறோம். இங்கே போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்லாம் இருக்குது. வேலூர். அப்போ ஃபோர்ட்டுன்றது எது? அப்போ அங்கிட்டா? அது உள்ளே தான் இருக்கும் போல். இங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர், உமன்ஸ் ட்ரைனிங் சென்டர்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்கள் ஃபோனில் சார்ஜ் இருக்குல்ல? ஏன்னா என்னதில் என்னதில் தான் ஜிபே எல்லாமே என்னதில் தான் இருக்குது. சார்ஜ் கீஜ் போச்சுன்னா சிக்கலாகி போவேன். 60 இருக்குது. இப்போதைக்கு கேன்சல் பண்ணி வைப்போம். என்ன அது? எப்படி போய் எப்படி வர்றது? இங்கே மாடெல்லாம் எவ்வளோ இருக்குண்ணே? உள்ளே விடுவாங்களா?
சிவசிவா பா சாமி. அங்கிட்டு போகலாமா? போக முடியாது அவ்வளோ இருக்கே. வாவ் சூப்பராக இருக்குது. வேலூர் ஃபோர்ட்டை முடிச்சாச்சு. உள்ளே போயெல்லாம் பார்க்கல, சும்மா லைட்டாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரைட் ஓகேங்க. உள்ளே வெளியே இருந்து பார்க்கும்போது நிறையா தெரியுது. வெளியே அந்த சவர் மட்டும்தான் அப்படியே பெருசாக தெரியுது போல். இந்தா ஃபாரினர்ஸ். அதான் அதான் வெளியே இருந்து பார்க்குறோம்ல, அதுதான். அது தண்ணி அதில் இதில் வந்து சும்மா இருக்காது, இதில் முதல்ல இருக்கும். இப்போ இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சுற்றி தான் போகணுமா? அங்கேயா? அப்பா அதான் ஒன் வேலே போகணும் அப்படி இல்லாட்டி. சரி ஓகேங்க. ஸோ வேலூருக்கு வந்ததுக்கு வேலூர் ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் அப்படியே தனியாக போயிட்டு அங்கிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க, சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஒரே வீடியோவாக தான் இருக்கும், கட்டாயெல்லாம் வராது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட போகிறேன். கொஞ்சமாக அப்படியே சேர்த்து அப்படியே ஒரே வீடியோவா. ஓகேவா? இதே ட்ரெஸ்ஸோடய ஓடிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக திருவண்ணாமலைங்க. திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல நிற்கிறோம். நல்லா தான் வருது வண்டி, நல்லா சவுண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்தளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இன்னும் ஒரு 103 கிலோமீட்டர் இருக்குது. 114 கிலோமீட்ரு. இன்னும் எப்படி ஒரு 300 கிலோமீட்டர் அது போகணும். போயிடலாம். சட்டன் அடிச்சுட்டு. ஓகே ஸ்டேட். ஃபைனலி திருச்சிக்கு இன்னும் 80 கிலோமீட்டருங்க. ஸோ ரொம்ப தூரம் வந்து வந்தாச்சு. இடையெல்லாம் நிறையா எல்லாத்தையும்லாம் வீடியோ எடுக்கலாங்க. கொஞ்சம் இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட்டாச்சு கேமராக்கெலாம். வண்டி மட்டும்தான் அப்படியே ரெஸ்ட்டே எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கரெக்டாக ஒரு 230 கிலோமீட்டர்ஸுங்க. மதுரை 230 கிலோமீட்டர் வந்துருச்சு. போனோன்னே வந்து ஒரு சில சின்ன வேலைகள்லாம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிரேக் பேடு மாற்றணும். பிரேக் பேடு ரெண்டுமே வந்து செம்ம ஒட்டிருச்சு. பெரம்பலூர் இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இதுங்க 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோங்க. இதில் பயங்கரமாக தாங்குது. நேரம் நம்ம ஆர்எஸ் அறிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இந்நேரம் இங்கே வந்திருக்கோம். சரி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு. பிரதர் கொஞ்சம் தூரம் ஓட்டினாப்புல, அவர் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டார். ஏன்னா வந்து பின்னாடியுமே வந்து ரொம்ப நேரம்லாம் உட்காந்து வர முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் தான் மாற்றி ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக வண்டி நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ஆயிடுச்சு, அது போதும். ஒரு கொடுத்த ரேட்டுக்கு ஒருத்து தாங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 1:30 இருந்துச்சுங்க. 1:30-2 மணி இருக்குன்னு வைங்களேன். கரெக்டாக ஒரு 4-5 மணிக்கெலாம் நம்ம மதுரை போயிடலாம். மதுரை போயிட்டு அங்கே போய் எல்லோரையும் பார்த்துட்டுன்றேன். நிறைய பேர் பைக் வாங்குறதுக்கெலாம் நிறைய பேர் கங்க்ராட்ஸ் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ. நம்ம பைக் வாங்குறதுல அத்தனை பேர்த்துக்கு சந்தோஷம். ஆயில் மாற்றணும், போய் ஆயிலு, வேறு வந்து என்ன பிரேக் பேடு, இது 2 பிரேக் பேடு போனோடனே மாற்றணும். அதுதான் மெயினான வேலை. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இந்த லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். லுக் வைஸ் வந்து நானும் பார்க்கவே இல்லை, லுக்கு எப்படி இருக்குன்னு. வண்டியோட லுக்கு கேமராலையும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி ஓகேங்க. ஸோ எனக்குள்ள ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் பிரேக் விட்டோம், இன்டர்வல். பின்னாடி நல்லா தெரியுதுப்பா, கறக்குண்டு. அதான் ஃப்ரண்ட் ரெண்டுமே போச்சு. எவ்வளோ 400 ரூபா வருமா? ரைட்டு, அதை மாற்றிட வேண்டியது தான். சரி ஓகேங்க. 267 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. ஸ்டில் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் போகணும். வா
வண்டி பிரச்சனைலாம் வந்துடுச்சு. இனிமேல் இந்த வண்டியை நம்ம ரெகுலர் யூஸே பண்ணலாம். ஏன்னா வந்து வண்டி அப்படி வண்டி அந்த மைலேஜ் ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது. அதனால் வந்து ரெகுலர் யூஸ் தாராளமாக அந்த வண்டியை பண்ணலாம். எவ்வளோ தூரம் அடித்து வந்துட்டோம் பாருங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டைம் என்ன டைமு 2:40. 4:30க்கெல்லாம் போயிடலாம். 5 மணினா சாலிடாக ரீச் ஆகிடலாம். 2:40 ஆகுதுங்க. கரெக்டாக ஒரு 4:30 to 5 மதுரை போயிடலாம். ஃபைனலி வா கைகாலெலாம் வலிக்குதுங்க. 352 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸ்டில் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் மேலூர்கிட்ட நெருங்க போகிறோம். மேலூர்னா கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதான் ஸோ டயர்டுங்க. வா மலையை ஒட்டி ரோடா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீ எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை. ஒன்ஸ் வண்டி மதுரைக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாலே அதுக்கடுத்து அந்த வண்டியில் என்ன வேலையாக இருந்தாலும் பார்த்துடலாங்க. மதுரைக்குள்ளே வந்த வண்டி எந்த வண்டியுமே சரி பண்ண முடியாமல் போனதா மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. எப்படியாவது சரி பண்ணிடலாம். இந்த ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆகும்போது எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துருக்கலாம். 354 கிலோமீட்டர் போயிருக்கு. மலையை பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ கிட்ட கீழே அப்படியே பில்டிங்ஸ்லாம். சாப்பிடுமா? என்ன இதில் என்ன இருக்குது? இங்கே தானே ஒரு சின்ன அதான் அது எந்த வண்டியாக இருந்தாலும் உட்கார முடியாது. சின்ன குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. ஓடட்டுமான்னு ஸோ கரெக்டாக 60 கிலோமீட்டர்ஸுங்க மதுரை. 371 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. ஒரு குடி பிடிச்சோம்னா போயிடலாம். எனக்குள்ளே வந்தோம். பெட்ரோல் படம் அப்படியே ரிசர்வ் ஆயிடுச்சு. ஒரு 300 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நம்ம கணக்குப்படி பார்த்தா இன்னொரு 1 லிட்டர் இருக்குது. இன்னொரு 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்ரு. நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா வண்டி லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் கொடுக்குது. லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 10 லிட்டரு பிடிச்சோமா அங்கே 1000 ரூபாய்க்கு. அதான் இன்னும் 1 லிட்டர் உள்ளே கிடக்கு. அந்த 371 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ இந்த இன்னும் 30 கிலோமீட்டர் ஓடி இருக்கும்ல. அதான் 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் கொடுக்குது கரெக்டாக கணக்குப்படி. லிட்டரு 40ன்னா கரெக்டு தான். இறக்க முடியலை. சட்டையெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சுங்க. வெள்ளை சட்டையை மாற்றி இருந்திருக்கலாம். சரி அப்படியே ஒரு கெத்தாக இருக்குமே அப்படின்றதுக்காக அப்படியே வெள்ளை சட்டையிலே வந்துட்டேன் நான். வெள்ளை சட்டைலாம் நம்மளை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போலீஸ் பார்த்தாலும் விட்டுருவாங்க. அதுலேயும் அப்படியே பர்ஃபெக்டாக அந்த யூனிஃபார்ம்லேயே இருந்தேன். கரெக்டாக 4:46 4:45க்கு புரியல தெரில. நான் அதான் எதுவும் கட்சி கூட்டமானான்னு தெரில. 5 சொன்ன மாதிரி 5 மணிக்கு மாதிரிக்கு வந்தாச்சு. எவ்வளோ 8:30க்கு வண்டி எடுத்தோமாங்க. அதான் அங்கே எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தோம்? 10 மணினாலுமே அதான் நான் 7-8 மணி நேரம் ஆகுதுங்க வர்றதுக்கு. அதுவுமே வந்து ரொம்ப ஃபுல் புடியெல்லாம் பிடிக்கல. நம்ம 100 வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் வந்தோம். 100 110 இந்த மாதிரி. நம்ம ஆர்எஸ்ஆர் இருந்தால் கொய்யால 5-6 மணி நேரம் தான் சல்லுன்னு தட்டி இருந்துருக்கலாம். ஒரு வாட்டி அப்படி தான் வந்தேன். 5 மணிக்கு வண்டி எடுத்தேன் சென்னையிலேருந்து. கரெக்டாக 11:30க்கு மாதிரி வந்துட்டேன்.
இந்த வண்டியை பற்றி நம்மளுக்கு எதுவும் முழுசாக தெரியாதுல்ல, அதனால் வந்து பொறுமையாகவே இது பண்ணுவோம். BS3 தான் அது, 2015 BS3 தான். ஆனால் வந்து நல்லா ரப்பாக தான் இருக்குது. நானும் ஓரளவுக்கு விரட்டிக்கிட்டு தான் வந்தேன். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். 120 போச்சு ஒரு டயத்தில். அதை வீடியோலாம் எடுக்கலை, ஏன்னா வந்து லைட்டாக தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். ஃபுல் வீடியோலாம் எடுக்கலை, ஜஸ்ட்டு அப்படியே அங்கங்கே இந்த இடத்துக்கு வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு, வண்டி எடுத்துக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்படி தான் சொல்லிகிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் அந்த வீடியோ வராது, வந்திருக்காது. வீட்டு எடுக்கணும்னு நினச்சி கடைசியில் 450 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மதுரையை ஒட்டிடுவோம். இதே மதுரை தான், மேலே தாண்டி வந்தாச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு 5 மினிட்ஸுங்க. 105 வரையும். இதில் ஆவரேஜாக 105 டாப் ஸ்பீடு வந்து ஒரு மினிமமாக போகலாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிக்குது. ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுறது வந்து 110. 1000 ரூபாய்க்கு போட்டோம், கிட்டத்தட்ட 376 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்புறம் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டாச்சு. ப்ரோ இப்போ நீங்கள் எங்கே போகணும்? கடைக்கே போயிருவா? சரி, ஓகே. கடைக்கு இன்னைக்கு கடை ஓப்பனில் இருக்கா? ஓ ரைட். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையோ? இல்லை ஞாயிற்றுக்கிழமை இல்லையோ, நான் ஞாயிற்றுக்கிழமைன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். சாரி. ஹலோ பிரதர். ஆமாம் ப்ரோ, அவங்க கடையிலே இறக்கி விட்டு அப்படியே வீடியோவுக்கு ஒரு எண்டை போட்டு விட்டுற வேண்டியது தான். ப்ரோ டீ காஃபி? வீடு எங்கே? அப்படியே அங்கேயே வா. வீடு அங்கேயே தான் இருக்கு. அம்மன் கிட்டையா? ப்ரோ ஃபைனலாக வந்து இறக்கி விட்டாச்சு. வேலூர். வண்டி இப்போ எடுத்து வேலூர் தானா? எடுத்து வேலூர் தான். எவ்வளோ போடிச்சு கிலோமீட்டர்? 34. மாடல் 2015 மாடல். இது சவுண்டுமே நல்லா. எடுத்து ஓட்டி பாருங்க. ஸோ இவர் தான் வந்துங்க நம்ம பிரதரோட டேடி. ஆமாம், அந்த இப்படி இப்படி இருக்கு. ப்ரோ போயிட்டு வந்துடுவாங்களா? போயிட்டு வாங்க நீங்கள். ஆமாம் போயிட்டு வரவா? ஆமாம் போயிட்டு வரப்போ ஓகே தெரியும். சரி ரைட். நாளைக்கு வரப்போ கார்டு மட்டும் வாங்கிடுங்க ப்ரோ. நான் உறுதியாக வாங்கிடுவோம். ஃபோன் அங்கே வச்சுட்டேன். ஃபோன் ஒன்று இருக்கா? ரைட். சரி மணி எங்கே இருக்கானா? மேலையா? சரி ஓகே பாப்பம்மா. சரி நான் போய் பாட்டு அப்புறம் வரேன். சரி ஓகேங்க. அடுத்து ஃபைனலி இந்த vlog வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேன் பேசாமல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then, bye from Dinesh. Tata, bye bye, see you.